நான் குலதெய்வ கோயிலுக்கு தினசரி வழிபாடு பண்றேன். குலதெய்வ கோயிலுக்கு போகாம நான் எந்த ஒரு செயலையும் தொடங்குறதில்ல. ஆனா எனக்கு குலதெய்வ அனுகிரகம் இருக்கான்றது தெரியலையே அப்படின்ற சந்தேகம் இருக்குங்களா? அதற்கான வீடியோ தாங்க இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆத்ம நமஸ்தே. நான் உங்க வித்யா பேசுறேன். அதாவது குலதெய்வ வழிபாடு முக்கியன்றது கடந்த சில வருடங்களாகவே நிறைய பேருக்கு அதற்கோட முக்கியத்துவமும் தெரிஞ்சிருக்கு. அதனால நிறைய பேரும் குலதெய்வ கோயிலை தேடி வழிபாடு பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் சிலருக்கு ஒரு சில டவுட் வரும். நான் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அந்த குலதெய்வ அனுகிரகம் எனக்கு கிடைச்சுதான் இல்லையான்னு தெரியல. எனக்கு குலதெய்வத்தோட அருள் ஆசி நான் பெற்றிருக்கேன்னா தெரியல அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருந்ததுன்னா இங்க நம்ம அதை கிளியர் பண்ணிடலாம். அதாவது என்னன்னா, குலதெய்வத்தை எதுக்காக நம்ம வழிபாடு பண்ண சொல்றோம்? உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய மூதாதையர்கள் ஒரு இடத்துல இருந்து தினசரி வழிபாடு பண்றதோட முக்கியமான முடிவுகளை அந்த இடத்துல போய் தான் எடுத்திருப்பாங்க. அவங்களுடைய பிறப்பு, இறப்பு, கல்யாணம், வீடு, வாழ்க்கை முறை எல்லாத்தையும் அந்த இடத்துல உட்காந்துதான் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அங்கதான் முக்கியமான முடிவுகளும் எடுத்திருப்பாங்க. அதனாலதான் கோயிலுக்கு போய் முடிவு எடுக்கிறேன், கோயிலுக்கு போய் நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் அதை பின்பற்றிட்டு வராங்க. அந்த இடத்துக்கு நீங்களும் உங்க குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த முன்னோர்கள் மூதாதையர்களின் அருள் ஆசி அப்படியே பெற முடியுங்க. அதுக்காக தான் முக்கியமா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுறது. சரி, நான் குலதெய்வம் கோயிலுக்கு நான் வாரம் போயிட்டு வரேன், மாசம் போயிட்டு வரேன், அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 2 முறையாவது போயிட்டு வரேன், எனக்கு குலதெய்வத்தோட அருளாசி கிடைச்சுதா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த 3 அறிகுறிகள் இருக்கான்னு பாருங்க. முக்கியமான அறிகுறி என்னன்னு தெரியுங்களா? நீங்க டெய்லி விளக்கேத்திட்டு வரீங்க, வீட்டுல காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்திட்டு வரீங்க. அப்படி காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்தும் போது உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல்களோ, உங்களுக்கு ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்ன்ற தோணும் போது ஒரு சந்தேகத்தோட, ஒரு 2 மனசோடு நீங்க அந்த விளக்கு ஏத்திட்டு இதுல என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த விளக்கு நின்னு நிதானமா நல்ல தீப சுடர் விட்டு அது ஒளி பெறும். ஓகேங்களா? அந்த விளக்கு நல்ல எரியும் போது பாத்தீங்கன்னா அப்ப குலதெய்வம் நீங்க பேசுறத கேக்குது. உங்களுடைய கஷ்டத்தை நீங்க அங்க புலம்பும் போது நான் இதுக்கு என்னமா முடிவு எடுக்கலாம் அப்படின்றத நீங்க யோசிக்கும் போது உங்களுக்கு அந்த இடத்துல அந்த குலதெய்வம் அந்த தீப சுடர்ல நின்று உங்களுக்கு அருள் ஆசி வழங்குது. இதை நீங்க கவனிச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சரி, அவங்க இருக்கிறாங்கன்னு காமிச்சிட்டாங்க. ஆனா என்னுடைய கேள்விக்கு என்ன தீர்வு, என்ன அவங்க பதில் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? எஸ், ஒரு கூட்டத்துல போய் நில்லுங்க. உங்களுடைய கேள்வியை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே ஒரு சந்தை கூட்டத்துல போய் நில்லுங்க, விளையாட்டு கூட்டத்துல போய் நில்லுங்க, 4-5 பேர் பேசிட்டு இருக்க இடத்துல போய் நில்லுங்க, அமைதியா நில்லுங்க, அமைதியா இருங்க, உங்களுடைய கேள்விகளை உள்ள சொல்லிட்டே இருங்க. அப்போ யாராவது உங்களுக்கு ஆமாம்பா இது பண்ணலாம்பா, இது சரிப்பா, வேணாம்பா, எனக்கு என்னமோ சரிப்படலப்பா அப்படின்ற மாதிரி யாராவது பேசுவாங்க. ஓகேங்களா? அப்போ ஆமாம்பா பண்ணலாம்ப்பான்னு முதல் வார்த்தையா வருதுன்னா அதை எடுத்துக்கோங்க. அது குலதெய்வம் அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு பதில் கொடுத்திருக்காங்கன்றது அர்த்தம். குலதெய்வம் கனவுல பேசலாம், இந்த மாதிரி மக்கள் மத்தியிலையும் பேசலாம். அதனால உங்களுக்கு முக்கியமான முடிவு எடுக்கும் போது ஏதோ ஒரு சந்தேகமோ ஏதோ ஒரு குழப்பமோ இருக்குன்னா அமைதியான மனதோட எல்லார்கிட்டையும் நீங்க அமைதியா பழகும் போது பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிடும். அடுத்த ரெண்டாவது அறிகுறி என்னன்னா, கண்டிப்பா நீங்க எப்பெல்லாம் குழப்பத்துல இருக்கீங்களோ, எப்பெல்லாம் துன்பத்துல இருக்கீங்களோ, உங்களுக்கு தெரியாத நபர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. யாரு என்னன்னே தெரியாதுப்பா, நான் துன்பத்துல இருந்தேன், நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன், ஓடி எனக்கு உதவி செஞ்சுட்டு அந்த நன்றிய கூட அவர் கேட்காம ஓடிட்டாருப்பா அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். எஸ், அதெல்லாம் யாருன்னா குலதெய்வம் உங்களுக்காக ஓடி வந்திருக்காங்க. ஓகேங்களா? இது 2வது அறிகுறி. 3வது அறிகுறி என்னன்னு சொல்லட்டுமா? அதாவது காலையில 3 to 4 ஏன் எதுக்குன்னே தெரியாது விழிப்பு வரும். அதிகாலை 3 to 4க்குள்ள உங்களுக்கு அந்த விழிப்பு வருது, ரொம்ப மனசு அமைதியா இருக்குன்னா எஸ், குலதெய்வத்தோட அருள் ஆசை நல்லா இருக்கு, வீட்டுல ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு அர்த்தங்க. அதனாலதான் இந்த முக்கியமான 3 அறிகுறிகள்ல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட போதும், உங்களுக்கு அந்த குலதெய்வத்தோட அருள் ஆசை அப்படியே இருக்குன்றது தாங்க அர்த்தம். அதனால நீங்க எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம, எந்த ஒரு குழப்பமும் இல்லாம நீங்க உங்க வேலையை தொடர்ந்து செய்யலாம்.
குலதெய்வ அனுகிரகத்தோட உங்க வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் அடையும்.